Good ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் இங்கிலீஷ் தான் நல்லா படிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னென்னா, அடுத்து நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு. இதில் தான் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் கம்மியாக வருதோ இல்லை ஃபெயில் ஆகுதோ இல்லை இதில் தான் நடக்குது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து மேக்ஸ் டஃப்பு, மேக்ஸில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வராது, மேக்ஸாக தான் நம்மளுக்கு எல்லாம் மார்க்லாம் கம்மியாகுது. இந்த மாதிரி நெகட்டிவிசம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி நம்ம மைண்டை அப்படி பண்ணி வச்சுருக்கிறோம். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிற சப்ஜெக்ட்டு. இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீடியோ இன்னி வரைக்கும் ஸ்கூலில் வச்ச எந்த டெஸ்ட்லையும் பாஸ் ஆகாதவங்க ஃபாலோ பண்ணால் கூட நீங்கள் பாஸ் ஆகிடலாம். நான் அப்படியே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக நல்ல மார்க் எப்படி வாங்குறது அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி சரிங்களா. இப்போது இன்னொரு மேஜர் மிஸ்டேக் நீங்கள் எல்லாம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிக்கிறது. ஸோ 11th 12th பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டு கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சில டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எழுதி போடுவாங்க, சொல்லுவாங்க. இது வந்து பை த எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், இல்லை பை அனலைசிங் 4 or 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் அது சொல்லுவாங்க ஃபார் த குட்னஸ் ஆஃப் யூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில டைம் அதுவும் வராமல் போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி சேஃப் சைடில் ரிஸ்க் இல்லாமல் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 லெசன்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்பார்ட்டன்ட் படிக்கிறத நிறுத்திட்டு ஒரு 6 லெசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் தரவாக படிங்க. இதுலேருந்து என்ன கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரியா. இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். லெசன் 1, 2, 6, 10, 11, 12 இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி லெசன்ஸு. நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவ்லி ஈஸி லெசன்ஸு. இப்போ 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 12 கொஸ்டின் பேப்பர், அப்புறம் பிடிஏ இதான் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரும் பார்க்கணும், ப்ளஸ் பிடிஏவும் பார்க்கணும், ப்ளஸ் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ப்ளஸ் ரிவிஷன் 1 ப்ளஸ் ரிவிஷன் 2. இப்போ தமிழ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் லெசன் இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் தர முடியும். தென் கம் டு செகண்ட் லெசன் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள், கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்படியே ஒரு 6 லெசன் தரப்படும். 6 லெசன் தர பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை மறக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக போய் எக்ஸாமில் சிந்தாமல் சிதறாமல் எல்லாம் கரெக்டாக எழுதிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வந்து 50% மார்க் வாங்கிடலாம் நியர்லி. அதுக்கு நீங்கள் உடல் வேலையும் செய்யணும். என்ன செய்யணும்னா 1 மார்க்கை ஃபுல்லாக தர முடியும். ஃபுல்லாக தர பண்ணணும். உங்களுக்கு குறைஞ்சது 17லேருந்து 18 1 மார்க்ஸு கம்பேர் பண்ணி தரணும். ஏதாவது 2 3 தான் கிரியேட்டிவ் வரும். ஸோ நீங்கள் 17 to 18 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கி ஆகணும். நான் பாஸ் ஆகணும், நான் நல்ல மார்க் வாங்கணும்னு ஒரு வெளியோடு உட்காந்து படிச்சிங்கன்னா ஃபுல் 1 மார்க் நீங்கள் தர வைக்கணும். ஸோ நீங்கள் மினிமம் 17 to 18 இதில் எடுத்துடலாம். இதுவும் சேர்க்கும்போது தாராளமாக நீங்கள் 50% மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி சில டைம் கொஸ்டின் பேப்பரில் இதுலேருந்து நிறைய இந்த லெசன்ஸ் நிறைய கேட்டாங்கன்னா நீங்கள் 65 கூட போயிடலாம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் நான் வந்து 58 மார்க் வாங்குவேன் அந்த மாதிரி டஃப். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சில பேருக்கு வந்து குவார்டர் எக்ஸாம் இதெல்லாம் வருதா அதை ஆரம்பிச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லுது அப்படியே கொஞ்சம் சரிக்கே வாங்க, சரியா. பட் என்னென்னா மண்டே மதியானத்துக்கு மேலே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. மண்டே மதியானத்துக்கு மேலே படித்த லெசன்ஸு ஞாபகம் இருக்காமல் பாருங்க. நல்லா படிக்கிற பசங்க நீங்கள் அப்படியே இதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபுல்லாக முடிச்சுடுங்க, சரியா. ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள், தென் கொஸ்டின் பேப்பர்ஸ் 1 மார்க் எல்லாம் தரவாக செக் பண்ணுங்க, சரியா. இந்த கிரியேட்டிவ் 1 மார்க் எல்லாம் நீங்கள் பண்ணால் அந்த புக்கில் அந்த பாக்ஸில் இருந்து ஃபார்முலாஸு
டெரிவேஷன்ஸு இந்த மாதிரி தான் கேட்போம். சரியா? வெரி ஈஸி சப்ஜெக்ட்டு. உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, அதனால் நல்லா பிளான் பண்ணி படிங்க. ஸ்டடி பிளான் தான் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் இஸ் 7. இல்லையா? இன்றைக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது எனி 2 lessons முடிக்க பாருங்க. எனி 2 lessons. சரியா? நாளைக்கு சொல்கிறேன் சாட்டர்டே இந்த ஃபஸ்ட்டு 2 lessons ரிவிஷன் பண்ணிவிட்டு 3, 4 சரியா? ஸோ நாளைக்கு சாட்டர்டே நைட்டுக்குள்ள ஒரு 4 லெசன் முடிச்சு ரைட். தென் சண்டே இந்த 4 லெசனும் பார்த்துட்டு ரிவிஷன் கொடுத்துட்டு ரைட். ரிவிஷனாக வந்து ஃபுல்லாக போடுறதில்ல படிச்சு ஞாபகம் இருக்கா? ஏன்னா எதாவது படிச்சிங்க ஞாபகம் அப்படியே வேஸ்ட் பண்ணுங்கள். 5, 6 படி ஓகேவா? தென் 10, 3 அதாவது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் 1 to 6 வேஸ்ட் பண்ணுங்க. பிஃபோர் 3 to 11 அப்புறம் என்ன பண்ணுங்கள் 1 மார்க்ஸ் பண்ணுங்கள். 1 மார்க் ரிவிஷன் பண்ணுங்கள். 1 மார்க் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி ஃபார் ஃபுல் ரிவிஷன். அப்புறம் நைட் என்ன பண்ணுங்கள், சாப்பிட்டு திரும்பி எல்லாமே ஞாபகம் வரைக்கும் பார்த்துருங்க. 11 o'clock மேலே படிக்காதீங்க, படுத்துருங்க. get up at 5 or 5:30 ஒரு 7 வரைக்கும் வேஸ்ட் பண்ணுங்கள். தென் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 7 o'clock வீட்டிலே கோயிலுக்கு போய்ட்டு கோயில் வீட்டிலேயே சாமி மனசுலேயே இருக்குது, கோயில் வீட்லேயே இருக்குது, சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளியராக கான்ஃபிடண்ட்டாக ஒரு ரிலாக்ஸாக போகும். போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எப்படியோ வந்து முதல் பேஜில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி தான் இருக்கும், தெரியாத மாதிரியே இருக்கும். ஃபுல் கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நீட்டாக முடிச்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 50, 55 மார்க் பக்காவாக பண்ணிவிடுங்க. அதில் 50 மார்க் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் தெரியாத கொஸ்டின் கூட இதெல்லாம் நம்ம இங்கேயே பார்த்துக்கிறோம் ஞாபகம் வச்சு எழுதுருங்க. ரைட்? ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் யூ வில் கெட் வெரி குட் மார்க்ஸ் இன் த மேத்ஸ் எக்ஸாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.